கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நமது அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 10,000 காசோலை வழங்கப்படுகிறது. தம்பி அவர்கள் மேலைக்கு அழைக்கிறேன். எப்படி வாங்க நீங்கள் வாங்க அண்ணா எப்படி ரைட் மாதிரி வாங்க அண்ணா ரைட் போகிறேன் அப்படி வாங்க அது சரி வாங்க சரி இப்படி போகலாம் அடுத்து பேர் வச்சுக்கலாம் அடுத்தபடியாக நமது சமூகத்தில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர் காக்கூர் காமராஜபுரம் அவர் மன்னர் தேசம் குணாங்களுக்கு அவர் தண்ணி காய்ச்சலால் இறந்து போயிட்டாங்க. ஒரு சில இடங்கள் அவர் குழந்தை பொண்ணு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அந்த பேர் கபடி விவசாயம் ப்ளஸ்2 படித்து காலேஜுக்கு போகிறதுனால அவங்க நம்ம அரசு சங்கத்தை சார்பாங்க அவரோட வந்திருக்காங்க. தாத்தா தான் படிக்கிறதுக்கு இருக்கார். தாத்தா தான் அவரே அவங்களுக்கு அந்த மேடை கிடைக்குங்க. சிலம்ப வாத்தியார் அவருக்கு நமக்கு தலைவர் இந்த பொன்னாடியாக இருக்கும். பொன்னாடை வழங்கி நலத்திட்ட பணிகள் இந்த பெண் குழந்தைக்கு நமது தலைவர் அவர்களும் ஈக்குவலா 10,000 தான் கொடுக்குறோம். இது போக நமது அறக்கட்டளையுடைய புதிய தலைவர் சந்திரன் அவர்கள் ஒரு 5,000 ரூபாயை, அவருடைய மாப்பிள்ள ஜெயசங்கர் அவர்கள் 5,000 ரூபாயை, முனைவர் பாண்டிச்சேரி இருக்காங்க அவங்க 5,000 கூடுதலாக 5,000 10,000 மொத்தத்தில் 20,000 அவங்களுக்கு சண்டை வாங்கப்பா இப்படி எல்லாம் வாங்க கொண்டு போய் இங்கே வாங்க கொழுந்துரை பானுபிரியா தந்தையாவுக்கு இறந்தாங்க. அவங்க அம்மா சீதாலட்சுமி வந்திருக்காங்க. அவங்களும் படிப்பு செலவுக்காக அறக்கட்டளை சார்பாக அது 10,000 காசோலை வாழ்த்து இருக்குது. அவங்க லட்சுமி வந்துருக்காங்களா? வந்துருக்காங்க அந்த வை அடுத்து நம்ம அறக்கட்டளை சார்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்பங்குடி மதுரை சம்பங்குடி நம்ம தேவேந்திர மாணவர்கள் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய 70-80 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கே பல 1000 ரூபாய்கள் செலவாகிட்டு இருக்கு. அவங்க அப்பப்போ அரிசி சாப்பாடு பொருள்லாம் வந்துருக்குனால இப்போ நம்ம அறக்கட்டளை சார்பாக அவங்களுக்கும் ஒரு 10,000 ரூபா நன்கொடை வழங்கலாம்.
நிச்சயப்பட்டிருக்க அந்த பொருளாளர்கள் வந்து லட்சுமி வந்து அஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தா பிறகு அவங்களுக்கு அந்த நடந்துருக்கு. இது போக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இப்போ எல்லாருமே ஒரு மன வேதனைப்பட்ட ஒரு விஷயத்தை தென் தமிழகத்தில் வந்து பயங்கர வெள்ளப்பெருக்கில் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கில் நம்ம மக்கள் ரொம்ப பாதிச்சிட்டாங்க. அது சார்பாகவும் நம்ம சென்னை டிகேவி சங்கத்தின் சார்பாக மரக்கணி சார்பாக ஒரு 10,000 நேற்று காலையில் ஆரம்பித்தாங்க. அதாவது தாய் இமானுவேல் சேகரனுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 100 பேருக்கு நம்ம சேவை வாங்க சொன்னீங்கன்னா அந்த சேவை வந்து காலையில் புறப்பட்டு நேர காமராஜபுரத்துக்கு ஒரு 29 பேருக்கு அங்கே வழங்கப்பட்டது. அது முடிச்சு குழந்தைகள் வந்து அங்கே ஒரு 34 பேருக்கு புறாவை வழங்கப்பட்டது. அங்கே முடிச்சுட்டு பரமக்குடி பொன்னையாபுரத்தில் வந்து ஒரு 10 பேர் 14 பேருக்கு புறாவை கொடுத்தோம். அதை முடிச்சு அரியாண்டியபுரத்தில் வந்து ஒரு 25 பேர் கொடுத்தா 100 சேவை வந்து 100 குழந்தைகள் வந்து மரக்கன்று சார்பாக வந்து நலத்திட்ட பணிகளை வழங்கியிருக்கலாம். இது மாதிரி நிறையா நம்ம சங்கத்திலேருந்து அறக்கட்டிலேருந்து நிறைய செய்யணும்னு நிறைய எண்ணங்கள் இருக்குது. இருந்தாலும் பணம் வந்து ஒரு தட்டுப்பாடு ஏற்படுவது மனசு இருக்குது செய்யணும்னு. ஆனால் வந்து பொருளாதாரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் வர்றாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 100க்கு 100%, 100க்கு 200% அடிச்சு சொல்கிறேன். நம்ம இந்த அறக்கட்டளை சந்தா பணம் வந்து எந்த விதமான ஒரு தவறான முறையிலையோ தேவையில்லாத முறையிலும் செலவிக்க மாட்டேன். அதை நான் உறுதியளிக்கிறேன். அது எல்லாருமே இது மனசுக்கு அது யூஸ் ஆகும் எல்லாருக்கும். ஏன்னா உங்களுடைய பங்கு நீங்கள் நேரடியாக நீங்கள் கொடுக்க முடியாதுன்னா இந்த அமைப்பு ரீதியாக போச்சுனாக்க உங்களுடைய பங்கையும் அது இருக்கு, உங்கள் வருங்கால சந்தேகங்களுக்கும் அது ஒரு புண்ணியமாக இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக வாழ்த்துறை